Hi friends, இன்னைக்கு மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸ் 14 மேங்கோ டிசைன்ஸ் நான் போட்டு காட்டுறேம்மா. இதில் நான் ஒரு 5 டைப் மாங்காய் இன்றைக்கி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதில் ஃபஸ்ட்டு டிசைன் கொஞ்சம் சிம்பிளாக சின்ன மாங்காவாக நான் எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக நம்ம பார்டர் அவுட்லைனில் போட்டு ஃபில் பண்ணுவோம். அவுட்லைன் நான் சாட்டின் தான் போடுறேன். இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் ட்ரா பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. PDF ஃபைலாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இமேஜஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறோம். அது எல்லாமே நான் உங்களுக்கு ஒன்றா போட்டதும் நீங்கள் அதை ட்ரேஸ் எடுத்து நீங்கள் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். டபுள் கலர் இல்லைன்னா ஒரு ட்ரிபிள் கலராவது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சில்க் த்ரெட்டு கொஞ்சம் உங்களுக்கு பார்க்குறக்கு இமேஜ் நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்ம சில்க் த்ரெட் வச்சு தான் பண்ணுறோம், ஜரி த்ரெட் வச்சு பண்ணலை. பாப்லின் கிளாத்தில் போடுறதுனால நான் வெறும் சில்க் த்ரெட் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜரி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு 5 மேங்கோ எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேம்மா. இப்படி அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம கொடுத்து முடித்ததும் நம்ம உள்ளே ஜிக்ஸாக் ஃபில்லிங் கொடுக்குறோம். சின்ன இடமா இருக்கிற இடத்துல அப்படியே ஒரு மாதிரி பார்டர் மாதிரியே போய் உள்ளே ஃபில் பண்ணுற இடத்துல கொஞ்சம் அந்த சின்ன கேப் மாதிரி இருக்கிற இடத்துல நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்ற இடத்தையெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கிங்க. ரொம்ப சின்ன இடமா இருக்கிற இடத்துல ரன்னிங்கில் போய் நீங்கள் ஃபில் பண்ணிக்கிங்க. மற்ற இடத்துல ஜிக்ஸாக்கே நீங்கள் ஃபில் பண்ணுங்கம்மா. ஒயிட் கலர் கிளாத் தெரியாத அளவுக்கு ஆரஞ்சு கலர் த்ரெட்டு வச்சு நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணணும். நெருக்கமாக போட்டோம்னா தான் அந்த இமேஜ் நீட்டாக இருக்கும். உள்ளே நம்ம சாட்டினில் ஒரே ஒரு சின்ன பட்டையாக முடிகிற மாதிரி பெட்டல்ஸ் ஒன்று போட்டு அவுட்லைன் கொடுக்குறோமா. அவுட்லைன் கொடுத்தோம்னா இமேஜ் கவர் ஆகி ஃபினிஷ் ஆகிரும். இந்த நடுவுலையும் ஒரு பட்டன் மாதிரி போட்டு ஃப்ளவர் ஃபினிஷ் பண்ணியிருக்கேம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய லேட்டஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு கரெக்டான டைமுக்கு சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.